திராவிட இயக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, பொன்முடி மட்டும் இல்லைங்க, அவருடன் உன்னோடு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் துரைமுருகனும் அருவருப்பதற்கான வார்த்தைகள் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற. ஏன்னா பொன்முடியும் துரைமுருகனும் ரெண்டு பேரும் மாமா மச்சான் பேசக்கூடிய அளவில் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இரவில் 10 மணிக்கு மேலே சில விஷயம் ஃபோன் பண்ணி பேசி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடியவங்க. இதுக்கு ஒரு சட்ட அமைச்சர் சப்பக்கட்டு கட்டுறார். அவர் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் ஏன் கிடையாதுன்னா, அவர் இவங்களாம் மிரட்டி வச்சிருக்கா. ஒரு பக்கம் பொன்முடி மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் துரைமுருகன் மிரட்டுறாரு, இன்னொரு கே.என். நேரு ஒரு பக்கம் மிரட்டுறாரு, சாத்தூர் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வீரபாண்டிய இவங்க எல்லாமே மிரட்டி வச்சிருக்கிறதுனால அவர் செயலிழந்து இருக்கார். ஏமாந்தா அவருடைய சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கட்சியை கொள்ளடிச்சு போயிடுமான்னு பயப்படுறாரு, பதட்டத்தில் இருக்காரு. தூக்கம் கிடையாது அவருக்கு. மீனா தூக்கம் கெட்டு போயிருது. அமைச்சர்களாலேயும் சகோதரியாலேயும் அவர் பல தூக்கத்தை இழந்து, அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலும் இப்படி இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல எது ஆக்கப்பூர்வமா இருக்குன்றது தெரியல. ஆனா சட்ட ஒழுங்குகள் இருக்கக்கூடிய தென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண், அவர் தனியா ஒரு குரூப் வச்சுட்டு அவருக்கு வேண்டிய அதிகாரி வச்சு அவர் தனியா ஒரு சட்ட ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பத்திரிகையாளர், யூடியூப் சேனலர் ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், தமிழ்நாடு ஓபிசி தலைவர் தாமோதரன் யாதவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பொன்முடி விவகாரம், சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்களே தானாக முன் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆரே போடப்படலை. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா, சில வழக்குகள்லாம் ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்கள் சுயமோட்டாக சில வழக்குகளை எடுத்து அரசாங்கத்துக்கு பல அமைச்சிருக்காங்க. இப்போது எடுத்துக்காட்டு, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கையும் உயர்நீதிமன்றம் சுயமோட்டாக எடுத்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் ஏசிபி அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் இன்னை வரைக்கும் போயின்னு இருக்குது. அதில் பல கான்ட்ரவர்சிகளும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பொன்முடி மேலே வழக்கு இருக்குது. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவர் அதை ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. அவருக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மூத்த அமைச்சர் அவர் விரும்பிய இலாக்கா கிடைக்காதனால, அவர் இருக்கக்கூடிய இன்றைக்கி வன விலங்கு கொடுத்துருக்கிறதுனால, அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அவருக்கு எடுக்கக்கூடிய இன்றைக்கி கூடிய அவர் கீழே இருக்கக்கூடிய இன்றைக்கி அந்த துறையோட செக்ரட்டரி அவங்களும் சரி, இணைச் செயலாளர் லெவலில் தான், இவர் மந்திரியாக இல்லை, இணைச் செயலாளர் லெவலில் தான் இருக்கார். ஏன்னா இவர் டிரான்ஸ்ஃபருக்கு எது சொன்னாலையும் இவர் சொன்னால் போடுற அளவுக்கு யாரும் அங்கே மதிக்கிறதே இல்லை. அதில் பாருங்க, மன உளைச்சல் அவருக்கு. இதில் என்ன பேசுகிறோன்றது அவர் தெரியாமலாம் பேச கிடையாது. அவர் எப்போ யூஸ்வலாகவே கொஞ்சம் ரொம்ப எட்வைட்டாகவும் ஒரு கோபத்தாலமாக பேசக்கூடிய ஆள். அதை மீறி இன்றைக்கி ஆன்மீகத்தை ரொம்ப கொச்சையாகவும் அருவருப்பு தக்க வார்த்தையாகவும் பேசியிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பெண்களை நம்ம நிகராக, தாய்க்கு நிகராக பார்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஒரு மூத்த அமைச்சர், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், ஒரு பெரிய மாபெரும் பதவியில் இருக்கக்கூடியவர், நீண்ட நாள் திராவிடத்தை இருக்கக்கூடியவர், என்னதான் திராவிடமாக இருந்தாலையும் அவர் பேசக்கூடியது அசிங்கத்துக்குரிய வார்த்தைகளாக, ரொம்ப அருவருப்பு தக்க வார்த்தைகளாகவும், பகவானுடைய திருநாமத்தையும் சுமந்து இருக்கவங்களும், சிவனடியோடைய திருநீரையும் நெத்தியில் சுமந்து இருக்கவங்களையும் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பேசி மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு. அரசியல் ரீதியாகவும் அவமானத்துக்கு ஒரு விஷயம். உடனடியாக இன்றைக்கி ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் உடனடியாக அவர் கட்சி பதவின்றது, அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மந்திரி என்பது மக்களின் பிரதிநிதி. ஒரு மக்களுடைய பிரதிநிதியை ரொம்ப கேவலமாகவும் மன உளைச்சல் ஏற்படாமல் பேசியிருக்கிறதுனால உடனடியாக அவரை அந்த பதவியிலேருந்து இன்னும் எடுத்துருக்கணும். ஆனால் அதை எடுக்காமல் இன்றைக்கும் காலதாமதம் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி இன்றைக்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இது மாநில அரசு இது உடனடியாக வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க விட்டால் உயர்நீதிமே இதை சுயமோட்டாவாக வழக்காக எடுத்து கவனிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி ரியல் ஒன் மக்களுடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நியூஸ் சேனல் மூலமாக இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்க போகிறோம்.
இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. ஏன்னா யார் ஒன்றா சொல்லிட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஆணவத்திலையும் இன்றைக்கி திராவிட இயக்கம் நம்ம மக்களை பற்றி காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இருக்காங்க. அதை இந்த மக்கள் அவர் மற்ற எந்த விஷயத்தை பற்றியோ பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி மணல் கொள்ளை பேசலாம், கனிம வள கொள்ளை பேசலாம், இந்த ஆளும் கட்சியோடைய கொள்ளைகளை பற்றி நிறைய கொள்ளைகளை பேசலாம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி புனிதமாக ஒரு மனிதனும் இன்றைக்கி வந்து பகவானுடைய திருநாமத்தையும் சிவனடியோடு இருக்கக்கூடிய அவருடைய விபூதியும் நெத்தியில் பூசி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாத்மான உள்ளங்களுக்கு தலகுனிவையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த திராவிட இயக்கம். அதுவும் மூத்த அமைச்சர் பொன்முடி அவர் பேசிய வார்த்தைகள் அருவருப்பத்தக்கான வார்த்தைகள். உடனடியாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், கருணாநிதி என்ற மு.க. ஸ்டாலின் உடனடியாக இந்த செய்திகளை பார்த்து மக்களுடைய பிரதிபலினையும் மக்களுடைய ஆதங்கத்தையும் வேதனையும் உணர்ந்து உடனடியாக இன்றே அவருடைய பதவி விலகுவதற்கு உத்தரவிடுவாரா என எதிர்பார்க்கிறோம். இல்லை, அதே நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அமைச்சர்கள் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அரசாங்கத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் பொன்முடி அவர்களுடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஆதீனங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தும் முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் அப்படின்னா எதை சுட்டி காட்டுகிறது இது? திராவிட இயக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, பொன்முடி மட்டும் இல்லைங்க, அவருடன் உன்னோடு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், மூத்த அமைச்சர், என்னோட மரியாதைக்குரிய நண்பர், என்னோட நண்பர்களை அவர் மேலே நான் புகார்லாம் கொடுத்துருக்க, வழக்கு பதிவு செய்திருக்கேன். என்னோடய தந்தையாரோட நண்பர் துரைமுருகனும் அருவருப்பத்தக்கான வார்த்தைகள், மன உளைச்சலை ஏற்படுத்துகிற இயற்கையாக இருக்கக்கூடிய ஆன்டிகிராஃப்டெல்லாம் அவர் வந்து இன்றைக்கி வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவர் அப்படி அதோட ரொம்ப கொச்சையாகவும் அவர் அருவத்திற்க வார்த்தையும் பேசியிருக்கக்கூடிய துரைமுருகன், இவங்களெல்லாம் வந்து உடனடியாக இவங்கெல்லாம் மனநோயாளி ஆகிட்டு இருப்பாங்களா ஏன் அப்படின்றது தான் எங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து. ஏன்னா பொன்முடியும் துரைமுருகனும் ரெண்டு பேரும் மாமா மச்சான் பேசக்கூடிய அளவில் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இரவில் 10 மணிக்கு மேலே சில விஷயம் ஃபோன் பண்ணி பேசி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடியவங்க. இதுக்கு ஒரு சட்ட அமைச்சர் சப்பக்கட்டு கட்டுறார். அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய அவரில் பத்திரிகைகள் திருச்சி அமைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சட்ட அமைச்சர் பேசுகிறார். இவங்களுக்கு எல்லாருக்கும் தகுதியே கிடையாது. உடனடியாக துரைமுருகன், பொன்முடி, சட்டத்துறை அமைச்சர்லாம் இவங்களெல்லாம் உடனடியாக இந்த தமிழக அரசு இவங்களெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு கொண்டு போனோம். அது செய்யக்கூடிய முதுகெலும்பு மு.க. ஸ்டாலினுக்கு கிடையாது. கருணாநிதி மு.க. ஸ்டாலின் ஏன் கிடையாதுன்னா, அவர் வந்து இவங்களாம் மிரட்டி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பொன்முடி மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் துரைமுருகன் மிரட்டுறாரு, இன்னொரு K.N. நேரு ஒரு பக்கம் மிரட்டுறாரு, சாத்தூர் ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் வந்து வீரபாண்டிய இவங்க எல்லாமே வந்து மிரட்டி வச்சுருக்கிறதுனால அவர் செயலிழந்து இருக்கார். அதனால் என்ன பண்ண முடியும், ஒரு பக்கம் பிள்ளைய கொண்டு வரணும். இப்போ பிள்ளைய வந்து இளைஞர்லேருந்து துணை பொதுச்செயலாளர் கொண்டு வரதுக்கான வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்தா அவருடைய சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கட்சியை கொள்ளடிச்சு போயிடுமான்னு பயப்படுறாரு, பதட்டத்தில் இருக்கார். தூக்கம் கிடையாது அவருக்கு. மெயினாக தூக்கம் கெட்டு போயிடுது அமைச்சர்களாலேயும் சகோதரியாலேயும். அவர் பல தூக்கத்தை இழந்து இவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு கோயிலாக சென்று திருச்செந்தூர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தஞ்சாவூர்லேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் முதல் கொண்டு ஒரு கோயிலுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய குருமார்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக இருக்கக்கூடிய ஆச்சாரிகளையும் அவங்க சந்தித்து பாத பூஜை பண்ணி என் பிள்ளை எப்படின்னா முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ட்டு பல வகையில் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் அந்த அம்மா அப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சகோதரி கனிமொழியும் மற்றும் அமைச்சர்களுடைய அழுத்தமும் உதயநிதியை வந்து எந்த துறையிலும் ஏற்றுக்காமல் இருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சரை இன்றைக்கி அவர் ஸ்போர்ட்ஸ் அமைச்சராக ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவர் சுகாதார அமைச்சராக இருந்து அவருக்கு எதுவும் தெரியல, ஒன்றும் தெரியல. இன்றைக்கி எல்லா மருத்துவமனையிலையுமே பார்த்திங்கன்னா வார்டுக்குள்ளே போய் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி சென்னை GHயில் இன்றைக்கி ஆப்ரேஷன் வார்டெலாம் போய் பாருங்கள், இறுதி அறுவை சிகிச்சையில் அந்த இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அது இல்லை. சில ஒரு நாள் எத்தனை பேர் உயிரில்லாம், ஏன்னா சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. இது வந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பொது வாழ்க்கை இருக்கேன், மக்களோட மக்களாக இருக்கேன். நான் மருத்துவமனை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், GH போயிருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய இப்போ ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டா GH போயிருக்கேன். ராயப்பேட்டெல்லாம் போய் பாருங்கள், கேன்சர் வார்டெலாம் ரொம்ப அப்படியே இருக்குது.
ஏன்னா இன்றைக்கி எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர் கருணாநிதியோடைய உயர்நீதித்துறை அமைச்சர் அவர் அந்த மருத்துவமனை ஒண்டி தான் அவருக்காக கட்டப்பட்ட மருத்துவமனை, தன்னோட தொகுதிக்கு உட்பட்ட மருத்துவமனை, அதை டெவலப் பண்ண நினைக்கிறாரு கட்டி. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மாவோட உருவாக்கப்பட்ட ஹைடெக் ஹாஸ்பிட்டல் அதையும் அதை பற்றி அவங்க கண்டுக்கிறது கிடையாது. ஜிஹெச்சையும் கண்டுக்கிறது கிடையாது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலும் கண்டுக்கிறது இல்லை, ராயப்பேட்டாவும் கண்டுக்கிறது இல்லை. அங்கெல்லாம் போய் பார்த்தா அலகோலமாக இருக்குது. இன்றைக்கி ஜிஹெச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய டீன் அவர் ஒரு லாபியை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் டீனும் ஆர்எம்ஓக்கும் அவங்களுக்குள்ளே பல கான்ட்ரவர்சி இருக்குது. ஹாஸ்பிட்டலும் இப்படி இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் எது ஆக்கப்பூர்வமாக இருக்குன்றது தெரியல. ஆனால் சட்ட ஒழுங்குகள் இருக்கக்கூடிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண், அவர் தனியாக ஒரு குரூப் வச்சுட்டு அவருக்கு வேண்டிய அதிகாரம் வச்சு அவர் தனியாக ஒரு சட்ட ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ பத்திரிகையாளர், யூடியூப் சேனலர் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த மாபெரும் தாக்குதல், அதில் எல்லாமே நான் பெயிலபிள் ஆஃபன்ஸு, ஆனால் பெயிலபிள் 75 மாதிரி போட்டு அமுச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறவங்க எங்களை மாதிரி ஆத்மா ரோட்டில் இறங்கி பொதுமக்களோட சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் உயிருக்கு ஆபத்து இருக்குமோ, என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. இன்றைக்கி பிஎஸ்பி தலைவர் பெரிய சென்னையில் கீப்புன்ற மாதிரி இன்றைக்கி முன்னாடி நடந்த கொலைக்கும் இப்போ வர கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் பேர் தான் வச்சுருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்பு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனே இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனே வேறு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே சென்னை மாநகரத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் தெரியல. கொள்ளை நகரமாகிடுச்சு. இன்றைக்கி போதை வஸ்துவாகிடுச்சு. இன்றைக்கி தனி கல்லூரி மாணவிகளும் ஸ்கூல் மாணவிகளும் இன்றைக்கி இப்போ ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றது ஒரு பெரிய ரொம்ப ரெப்புடேஷனான ஒரு விஷயம். இன்றைக்கி அதையும் பார்த்திங்கன்னா குடிகாரெல்லாம் ஆகிட்டானுங்க. யூனிஃபார்ம் போட்டு குடிச்சிட்டு போகிறாங்க. எங்களுக்கெல்லாம் பார்க்குறப்போ எங்கள் வீட்டு அது நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் நினச்சி வேதனை கண்ணீர் விடுறோம். இந்த மாதிரி கலாச்சாரம் மோஸ்ட்டாக போகிற இதே தொடர்ந்துச்சுன்னா, இப்போ மளிகை கடையில் இப்போ பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் பீகார், குஜராத்லலாம் பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்காங்க. மதுலாம் கிடையாதுன்றான். ஆனால் கள்ளத்தனமாக எல்லாம் ஓடிட்டுருக்க மாதிரி தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி டெல்லி மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் விற்கிற மாதிரியும் மளிகை கடையில் விற்க ஆரம்பிச்சிடுற மாதிரி இருக்குது. எல்லா ட்ரிங்க்ஸும் இன்றைக்கி எல்லாம் மளிகை கடையில் விற்றுட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி போகிற போக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் ஊக்குவிக்கிறாங்க. அதில் வரக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய இன்றைக்கி இடி ரைடு பண்ண பிறகும் இது ஒரு டாஸ்மார்க்கோடைய மேனுஃபேக்சர்ஸ் எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, எங்கே போய் டெட் ஆகுது அப்படின்னு ஸ்கேனர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்களே மொத்தமாக ஓட்டி பில் இல்லாமல் ஓட்டி இவங்க பாட்டிலை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணி அதை திருப்பி இவங்களே ரீஃபில் பண்ணி அதில் பல கோடியை கொள்ள அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே அடிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்காக பண்ணிட்டாங்க. இப்போ அதை இடி அது ஸ்மெல் பண்ணி உள்ளே பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் இல்லை ஸ்கேனர் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இது ஏற்கனவே டாஸ்மார்க்கில் பண்ணியிருக்கலாமே. அதில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிஓ லெவலில் இருக்கக்கூடிய டிஆர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எனக்கு எல்லாருமே பெரிய சப்கலெக்டர் ரேங்க் எல்லாருமே டிஆர்ஓவில் இருக்காங்க. எல்லாம் இவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலேயும் இன்வால்மெண்ட் இருக்குது. இன்வால்மெண்ட் இல்லாமல் இல்லை. அரசு 100 ரூபா கொள்ளடிச்சா இவன் 25 ரூபா கொள்ளடிக்கிறான். அதிகாரிகளுக்கு தெரியாமல் அந்த ஐஏஎஸுக்கும் இருக்கக்கூடிய கன்ஃபர்ட் டெப்டி கலெக்டர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியாமல் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் திமுக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் இன்றைக்கி டிஎம்கே ஓரியண்டாக இருக்கக்கூடிய இன்றைக்கி ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஊரில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளைங்களுக்கு இந்த ஐஏஎஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போகிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒரு பவர் செட்டாரே இல்லாமல் இருக்க. அப்போது அமைச்சரை மட்டும் ரிசைன் பண்ண சொன்னால் திமுக முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலினை மிரட்ட தான் செய்கிறாங்க. மூத்த அமைச்சர்கள் நேரு மிரட்டுறாரு, இந்த பக்கம் பொன்முடி மிரட்டுறாரு, துரைமுருகன் மிரட்டுறாரு. எல்லா அரசியல் இவங்க உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைக்கு தான் அந்த அம்மா தூக்கம் கட்டு இன்றைக்கி ஒரு கோயிலாக சுற்றிட்டு இருக்காங்க. அங்கேனா போய் நிம்மதி கிடைக்குமான்னு ஓடிட்டு இருக்காங்க அந்த அம்மா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கங்க. ரியல் ஒன் சேனலுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்ற மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க.